ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட் தோசை மாவு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. அதுவும் ஒரு 10 நிமிஷத்துலே அரிசி உளுந்து ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. வெறும் ரவையும் அவலும் இருந்தால் போதும், டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். தோசையும் நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக கிடைக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவு ரவை எடுத்துருக்குங்க. இது நார்மலாக நம்ம உப்புமா செய்கிற ரவை தான். அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம ரவை எடுத்த அதே கப்பில் வெள்ளை அவல் எடுத்துருக்கோங்க. அதையும் நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையுமே தண்ணியை ஊற்றி நல்லா ஊற விட்டுருலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அவளும் ரவையும் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ரவையில் இருக்கிற தண்ணியெலாம் நம்ம வடிகட்டிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது இது கூட நம்ம அவளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவு தயிர் எடுத்துருக்கோங்க. தயிரையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரை மூடி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கணும். இப்போ அரைச்ச மாவை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. தோசை மாவுனால நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். இதுவே நீங்கள் இட்லி ஊற்றுற மாதிரியா இருந்தால் கொஞ்சம் மாவு வந்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. அடுத்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா இல்லைன்னா ஈனோ பவுடர், ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பேக்கிங் சோடா தான் சேர்த்துக்கிறேன். இப்போ மாவு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான். இந்த மாவு நம்ம புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தயிர் சேர்த்தனால மாவு நல்லா புளிப்பாகவே இருக்கும். இப்போ நம்ம தோசைக்கல்லை காய வச்சுட்டு தோசையை ஊற்றிக்கலாங்க. நீங்கள் நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ஊத்தாப்பம் மாதிரியும் நம்ம ஊற்றிக்கலாங்க. 2 பக்கமும் நம்ம திருப்பி போட்டும் ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு கிடைக்குமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக கிடைக்கும். நம்ம இதுமாரி திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம ஊத்தாப்பம் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷமே போதும். இட்லி மாவு அரிசி உளுந்து ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நமக்கு இட்லி மாவு இல்லாத நேரத்தில் டக்குன்னு இந்த ரெசிப்பியை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், ஊத்தாப்பம் மாதிரி நம்ம செய்கிறதுக்கு நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.